உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். திடீரென நீல நிறத்தில் மாறும் நாய்கள், அணு கசிப்பு ஆபத்தும் இருக்கே, அச்சத்தில் மக்கள். என்ன காரணம்? செர்னோபில் அணு கசிவை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் மறந்துவிட முடியாது. உலகில் ஏற்பட்ட மிக மோசமான அணு விபத்துகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதற்கிடையே அந்த பகுதியில் சுற்றித் திரியும் நாய்கள் திடீரென நீல கலரில் மாறி உள்ளது. இது தொடர்பான போட்டோக்கள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகின்றன. அணு கசிவு எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை காட்டும் வகையிலான போட்டோ இப்பொழுது வெளியாகியுள்ளது. அதாவது செர்னோபில் அணுமின் நிலைய பகுதியில் உள்ள சில நாய்கள் பிரகாசமான நீல நிறத்தில் காணப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ மற்றும் போட்டோக்கள் இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அப்பகுதியில் வாழும் நாய்களை பராமரிக்கும் டாக்ஸ் ஆஃப் செர்னோபில் என்கிற அமைப்பு இந்த போட்டோக்களை பகிர்ந்துள்ளது. உக்ரைனின் செர்னோபில் என்ற பகுதியில் அணு உலை ஒன்று செயல்பட்டு வந்தது. அப்பொழுது அது சேவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1986ஆம் ஆண்டு அங்கு மிக மோசமான ஒரு அணு கசிவு விபத்து ஏற்பட்டது. இது ஒரு பேரழிவாக கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தால் அங்கு மிகப்பெரிய தீ விபத்தும் அதைத் தொடர்ந்து அணு கசிவும் ஏற்பட்டது. இதனால் பலர் உயிரிழந்தனர். மேலும் அருகே உள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டனர். தங்கள் உடைமைகள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு வெளியேறினர். முதலில் அங்கு மனிதர்கள் இல்லாததால் வேறு எந்த ஒரு விலங்குகளும் இருக்காது என்று பலரும் நினைத்தனர். ஆனால் அப்படி இல்லை. மனிதர்கள் இல்லாததால் பல விலங்குகள் அங்கு சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்தது. காடு போன்ற சூழலை உருவாக்கிவிட்டது. அணு விபத்து ஏற்பட்ட பொழுது அங்கு வசித்த மக்கள் செல்ல பிராணிகளாக வளர்த்த நாய்களை அப்பகுதி மக்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்றனர். அந்த நாய்களும் அழியவில்லையாம். அவையும் அங்கிருந்து காடு போன்ற சூழலுக்கு தங்களை தகவமைத்து வளர ஆரம்பித்து விட்டன. அந்த நாய்களின் அடுத்தடுத்த தலைமுறைகள் தான் இப்பொழுது நீல நிறத்தில் மாறி உள்ளன. இது தொடர்பான வீடியோ தான் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நாய்கள் செர்னோபில் மண்டலத்தில் உயிர் பிழைப்பது சாத்தியம் என்பதற்கான அடையாளமாகவே மாறி உள்ளன. இப்படி இங்கு சுற்றித் திரியும் நாய்களை தான் டாக்ஸ் ஆஃப் செர்னோபில் அமைப்பு கவனித்து வருகிறது. தடை செய்யப்பட்ட இந்த 18 சதுர மைல் பகுதிக்குள் சுமார் 700 நாய்கள் வசிப்பதாக தெரிகின்றது. இந்த அமைப்பு தான் அந்த நாய்களுக்கு உணவு, மருத்துவ சிகிச்சை போன்ற அத்தியாவசிய தேவைகளை வழங்குகிறது. அவர்கள் சமீபத்தில் நாய்களுக்கு வழக்கமான கருத்தடை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை செய்த பொழுதுதான் 3 நாய்களுக்கு நீல நிற முடி இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். நாய்கள் இப்படி திடீரென கலர் மாறியதற்கு என்ன காரணம் என தெரியாமல் மருத்துவ குழுவினர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். நாய்கள் ஏதாவது புதிய கெமிக்கல்களுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்றும் அதுவே நீல நிறத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். ஆய்வுக்காக நாய்களின் ரோமம், தோல் மற்றும் இரத்த மாதிரிகளை சேகரித்து வருகின்றனர். இது குறித்து டாக்ஸ் ஆஃப் செர்னோபில் தங்கள் ட்விட்டரில் இதற்கான காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய நாங்கள் அவற்றை பிடிக்க முயல்கிறோம். அங்குள்ள கெமிக்கல்களை தொடர்பாக கொண்டிருக்கலாம். அவற்றின் செயல்பாடுகள் மாற்றம் எதுவும் தென்படவில்லை. மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தெரிகின்றன என்றார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.